கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நிறைய பேருடைய ஒரு சந்தேகம் என்னன்னா, ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா கேட்கலையா? ஒருவேளை நாம ஏறெடுக்கிற ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் இல்லையா? இப்படியெல்லாம் நிறைய பேருடைய இருதயம் கேள்வி மேல கேள்வி எழுப்பிட்டு இருக்கு. நாமும் கூட சில நேரத்துல கடவுளுடைய ஊழியக்காரரா இருந்தாலும் கூட என்ன நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புகிறது உண்டு. அதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன விஷயம், ஏன் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கல அப்படின்னா, சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா வேதத்தை நம்ம நல்ல கூர்ந்து கவனிச்சு ஆழ்ந்து யோசிக்கிறப்பதான் பல விஷயங்கள் தெரியுது. நம்முடைய ஆண்டவர் தற்புகழ்ச்சியை அவர் விரும்புறது கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, மனிதர்களை போல் அல்ல. அவர் மனிதர்கள் தன்னை பாராட்டுவதை போல, தனக்குத்தானே பாராட்ட எதிர்பார்ப்பது போல நம்முடைய ஆண்டவர் தன்னை யாராவது புகழணும், தன்னை யாராவது பாராட்டணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பா ஆண்டவருக்குள்ள இருக்காது. எல்லாமே நம்முடைய நடக்கையிலும் நம்முடைய செய்கையிலும் அவரை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறப்ப மட்டும்தான் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அதனாலதான் இன்றைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை இந்த காணொளியில பதிவிட முடியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். கொடார் அப்படின்னா கொடுக்க மாட்டார்னு அர்த்தம். கவனியார் அப்படின்னா கவனிக்க மாட்டார்னு அர்த்தம். அப்ப தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடாமல், அப்ப வீணான வார்த்தைகளை சொல்லி நாம ஆண்டவரை புகழ்றதா நினைச்சிட்டு வீண் வார்த்தைகளை சொல்லி நம்முடைய வேண்டுதலில வீணான வார்த்தைகளை சொல்லி 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 அவருக்கு நாம கோபம் ஊட்டுகிறவர்களா தான் இருக்கிறோமோ தவிர, நம்முடைய தேவைக்கானது, நம்முடைய நிலைமை, இதையெல்லாம் தெரிஞ்சு உண்மையா நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றத நாம மறந்துறோம். இப்போ பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை நாம சொல்லணும். பிரயோஜனம் உள்ள வார்த்தைனா என்னன்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செஞ்சோமோ அதை முழுவதும் ஆண்டவரிடத்துல சொல்லி நாம் அதற்கான வருத்தம் தெரிவிக்கணும், அதற்கான மன்னிப்பு கோரணும், இனிமே அப்படி செய்ய மாட்டேங்கிற அந்த வாக்குறுதி கொடுக்கணும். இதெல்லாம் தான் அவர் விருப்பப்படுகிறது. ஏங்க, நாம எப்படி போனா அவருக்கு என்னங்க சொல்லுங்க? நம்முடைய ஆண்டவருக்கு நாம எப்படியோ போயிட்டு போறோம், அவருக்கு என்ன? அவருக்கு என்ன நம்ம மேல அவ்வளவு அக்கறை? யோசிச்சு பாருங்க. யாரோ எவரோ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தணும்னு என்ன இருக்கு சொல்லுங்க? அப்ப இந்த பூமியில மனிதனாய் பிறந்திருக்கிற அவன் எந்த தேசத்துல, எந்த உலகத்துல, எந்த கடைக்கோடியில இருந்தாலும் அவனுக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்துற, அவனும் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்க, ஒரு தியாகம். அப்படிப்பட்டவர் வீண் வார்த்தைகளை விரும்புறது இல்லை. அப்ப அவருடைய ரத்தத்தின் பலன் என்னன்னா, நாம மனம் மாறுவது. அப்ப நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா, பிரயோஜனம் உள்ளதா, நம்முடைய மனசாட்சிக்கு அது மாற்றம் தரக்கூடியதாக, நம்முடைய நடவடிக்கைகளிலிருந்து மாற்றம் தரக்கூடியதா, பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம சொன்னாதான் நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய செவிகளுக்கு எட்டும், கேட்பார். பிதாவாகிய தேவன் அதை கவனிக்கவே மாட்டார், எப்படியோ போன்னு விட்டுட்டு போயிடுவார். ஆனா இங்க அழகான ஒரு அறிவுரை சொல்றாங்க. நாம ஜெபிக்கிறப்பவும் சரி, வேண்டுதல் பண்றப்பவும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளை, வீணான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்துல நேரத்தை கடத்தாம, நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு சும்மா அளப்புகிற வார்த்தைகளை பேசி அவ்வளவு காலத்தை கடத்தாம, உங்கள் ஜெபம் சுருக்கமாய் இருக்கட்டும். பிரசங்கி சொல்றாரு,
தேவன் வானத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள். ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு வரை ஒரு அலப்புகிற வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை நாம ஜெபத்துல ஏறெடுத்து நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சுட்டு இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நாம மாறிவோம். இன்னைக்கு நாம் நம்மை மாற்றிக்கொண்டு, ஏன்னா அவர் சொல்றாரு, வீண் வார்த்தைகளை அவருக்கு செவி கொடுக்க மாட்டார், கேட்க மாட்டார். அப்ப நம்ம சர்வ வல்லவர் அதை கவனிக்கவும் மாட்டார். பிதாவாகிய தேவன் அதை கவனிக்கவும் மாட்டார். அதனால நாம நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு செவி கொடுக்கும்படியாகவும், பிதாவாகிய தேவன் நம்மை கவனிக்கும்படியாகவும் பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்போம். நாம பயன் உள்ளவர்களா இந்த உலகத்துல வாழ்வோம், பயன் பெற்றுக்கொண்டவர்களாகவும் இருப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்நாள் மட்டும் நீர் பாதுகாத்து வழிநடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களிடத்துல குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் கர்த்தர் தயவாய் மன்னித்து எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய வேண்டுதல்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஏற்ற காலத்திலே எங்களுக்கு அதை நிறைவேற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.